2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அணி இரட்டை சின்னத்தில் 38% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் அந்த 38ங்கிறது 25 குறைஞ்சிடுச்சு. 13% வாக்கு போயிடுச்சு. அதற்கு பிறகு 2024 மக்களவை பொது தேர்தல் வருது. அந்த மக்களவை பொது தேர்தலில் ஈரோடு மக்களவைக்குள்ள ஆற்றல் அசோக்குமார் மணி பேக்லாம் அவரை சொன்னாங்க. அவர் அங்க எடுத்தது 22% வாக்குகள் தான். எடப்பாடி இழந்த நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்ஸ், அருந்ததியர் வாக்குகள், செங்குந்தர் வாக்குகள், நாயுடு வாக்குகள், பறையர் சமூக வாக்குகள் திரும்ப அதிமுகவுக்கு வரல. இதை நீங்க ஜெயலலிதா அம்மையாரோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா மதுரை மத்தி, மதுரை மேற்குல எல்லாம் அழகிரி அதிரடியில நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக ரொம்ப சிரமப்பட்டது. ஆனா பொது தேர்தல் வரும்போது அதிமுக 15% வாக்குகள் அதிமுக அணி ஏறிட்டாங்க. இடைத்தேர்தல் இழந்த வாக்குகள் திரும்ப பொது தேர்தலில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அங்க ஈரோடு கிழக்குல இழந்த நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்ஸ் பொது தேர்தலில் வரல. இட்டலிக்க வேல்யூவை முதல்ல அடிச்சு காட்டினது செந்தில் பாலாஜிங்க முறையில். நான் செந்தில் பாலாஜி அதுல பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு கூட ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணிருந்தோம்னு ஒரு பெரிய இது டெல்லி லாபி ஓடுது. பிரம்மாஸ்திரமா ரெட்டையரை ஃப்ரீஸ் எடுக்கணும், அதிமுக உடைக்கணும், தெற்கை மேற்கை உள்ள அதிமுக காரங்களை நம்ம வசூல கொண்டு வரணும் தான் டெல்லி லாபி பண்றாங்க. சார் வணக்கம். வணக்கம் கோகுல். ஈரோடு இடைத்தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல்கள் நடுவிலேயே 3வது தடவையாக ஈரோடு கிழக்குக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க, ஒரு கட்சி தன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இடைத்தேர்தலில் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இந்த இடைத்தேர்தலில் ஏற்கனவே தோல்வியில் இருக்க அதிமுகவும் இன்னொரு பக்கம் புதுசாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் அவர்களும் 2 பேருமே போட்டி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து சார்? அதிமுக விலகல் இன்னைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. நான் விலகிடுவாருங்கிற கருத்தை ஒரு வாரமாக நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். காரணம், அவர் கண்டஸ்ட் பண்ணுனா செந்தில் பாலாஜி அவரோட அதிமுகவில் இருக்கும்போது அவரோட ரைவல் எதிரிங்க அவர்கள் இவருடைய அதிரடி தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் வீழ்ந்தால் டெபாசிட் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் லாஜிக்காக தான் பேசுகிறேன். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அணி இரட்டை சின்னத்தில் 38% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் அந்த 38ங்கிறது 25 குறைஞ்சிடுச்சு. 13% வாக்கு போயிடுச்சு. அதற்கு பிறகு 2024 மக்களவை பொது தேர்தல் வருது. அந்த மக்களவை பொது தேர்தலில் ஈரோடு மக்களவைக்குள்ள ஆற்றல் அசோக்குமாரா அவர் ஒரு பெரிய மணி பேக்லாம் அவரை சொன்னாங்க. அந்த தொகுதி ஜெயித்திருங்க அளவுக்கு இங்கே இப்போ என்ன அரசியல், ஓகே மணி பேக்குன்னா ஜெயித்துருவார். அவர் அங்கே எடுத்தது 22% வாக்குகள் தான். 3% வாக்குகள் இடைத்தேர்தலில் கிடைச்ச வாக்க ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ரெட்டையில் அங்கே குறைஞ்சிடுச்சு. அதாவது நான் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்ல, ஒரு நேர்மையாக சொல்ல, சமூகநீதிக்காக தந்தை பெரியார் மாதிரி ஆணித்தரமான விஷயங்களை சொல்ல 2 வழக்குகளை ஒரே காசாப் ஆக்ஷனுக்கு சந்திச்சுட்டு இருக்கிறேன். அது சட்டப்படி, நியாயப்படி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் படி நான் நியாயத்தை தான் பண்ணேன், சட்டப்படி தான் பேசினேன். மீண்டும் அதில் உண்மைங்கிறனால மீண்டும் அதை நான் பேசுகிறேன். எடப்பாடி இழந்த நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்ஸ், அருந்ததியர் வாக்குகள், செங்குந்தர் வாக்குகள், நாயுடு வாக்குகள், பறையர் சமூக வாக்குகள் திரும்ப அதிமுகவுக்கு வரல. 3% வாக்கு அதிமுக இழந்துடுச்சு. இதை நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மதுரை மத்தி, மதுரை மேற்குலெல்லாம் அழகிரி அதிரடியில் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக ரொம்ப சிரமப்பட்டது. ஆனால் பொது தேர்தல்னு வரும்போது அதிமுக 15% வாக்குகள் அதிமுக அணி கம்யூனிஸ்ட்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மதுரை பார்லிமெண்ட்டில் ஏறிட்டாங்க. அதே மாதிரி பெரிய நெருக்கடி இருந்தும் விருதுநகர் மக்களவைக்கு உட்பட்ட திருமங்கலத்திலும் அதிக ஓட்டு எடுத்துட்டாங்க. அங்கே நெருக்கடி கொடுத்தது இன்றைக்கி அதிமுகவில் இருக்கார் இல்லையா, தேமுதிக மாஃபா பாண்டியராஜன், அவர் கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்தார். நம்ம பாண்டியராஜன் அதில் மெரிட்டாக பவர்ஃபுல்லாக நின்னாருங்கிறதும் உண்மை. ஆனால் அதையும் மீறி 2வது அதிமுக ஜெயலலிதா லீடர்ஷிப்பில் ஏறிட்டாங்க. அப்போ இழந்த வாக்குகள் இடைத்தேர்தல் இழந்த வாக்குகள் திரும்ப பொது தேர்தலில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அங்கே ஈரோடு கிழக்கில் இழந்த நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்ஸ் பொது தேர்தலில் வரல. எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க, நான் சந்திக்கிறேன். இந்த வழக்கு, இந்த மிரட்டல், இந்த உருட்டல் இதுக்கெல்லாம் பயந்தவம் இல்லை. தாளக்கடப்பாறை தற்காப்பதே தர்மன் ஐயா வைகுண்டர் வழியில் வந்தவன். தாழ்நிங்க நாடார் தொண்டன். தாழ்நிங்க நாடார் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். தன்னை சார்ந்த மக்களுக்காக
மக்கள் திலகம் எம்ஜிஆர் மகத்தான ஒரு மக்கள் சக்தி. அவர்கிட்டயே நீங்கள்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கெல்லாம் போலீஸு, அவன் போலீஸை சொல்லியா இந்த மாவட்டத்தில் எம மிஞ்சிரான்னு பார்த்த ஒரு இந்துக்களுக்காக உறுதியாக நின்ற ஒரு தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரே அதை சட்டசபையில் முன்னாள் எம்பி எனக்கு நேருக்கு நேர் சவால் விட்டாருன்னு பதிவு பண்ணியிருக்காரு. அந்த தலைவர் வழியில் வந்த நாம உண்மையாட்டும் நேர்மையாட்டும் சட்டத்துக்கு உட்பட்டு யார் மேலும் எந்த வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ இல்லாமல் உண்மையை நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் நாம் இதை நம்ம துணிச்சலாக அந்த உண்மையை நம்ம சொல்லுவோம், மக்களும் புரிஞ்சுக்கிடணும். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை விட்டு வெளியேறிய, எடப்பாடி பழனிசாமியின் ரெட்டையிலை விட்டு வெளியேறிய நாயுடு, செங்குந்தர், அருந்ததியர், பறையர் சமூக வாக்குகள் திரும்ப வரல. 3% வாக்குகள் இடைத்தேர்தலை விட பொது தேர்தலில் இழந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கில். இது மிகப்பெரிய பின்னடைவு. இதன் சூட்சுமம் தாக்கம் ஏசி ரூமில் இருந்து அரசியல் பேசுகிறவங்களுக்கு தெரியாது, ஏசி ரூம் அனலிஸ்டுக்கு தெரியாது. களத்தில் இருந்து எல்லா களத்தையும் சந்தித்து மிக கொடூரமான களத்துக்களை சந்தித்து பட் உண்மை, நேர்மை, சத்தியம், சட்டப்படி பேசக்கூடிய ரவீந்திரன் துரைசாமிக்கு தான் இந்த தாக்கம் தெளிவாக தெரியும். இடைத்தேர்தலை விட பொது தேர்தலில் 3% குறைந்த பிறகு அடுத்து வரப்போகிறது இடைத்தேர்தல். செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஆர்கனைசர், நம்பர் 1 ஆர்கனைசர், நம்பர் 2 வேலுமணி, நம்பர் 3 எடப்பாடி பழனிசாமி. 3மே கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்கள நான் பாராட்டுறதுக்கு எந்த ஜாதி மேலே எனக்கு காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாது. 3 கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் தான் மக்கள் மத்தியில் நின்று பெரிய ஆர்கனைசராக நிற்கக்கூடியவங்க. இதில் நம்பர் 1 இருக்கிறவர் செந்தில் பாலாஜி. ஏன் அவருக்கு நம்பர் 1 ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம்னா, இவர் சிவி சண்முகம் கூட கோவப்பட்டார், அதிகாரம் இருந்தால் நானே செய்வேன்னாரு. முடியும், பட் போலரைசேஷன் வரும்போது பறையர், முஸ்லீம், பிரஜாதிகள்லாம் ஐயா சிவி சண்முகத்தை காலி பண்ணிடுறாங்கல்ல. அவரும் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன் தான், ஆர்கனைசர் தான். அவருக்கு அண்ணா ராதாகிருஷ்ணன் அவருக்கு பெரிய துணையாக இருக்கிறார். நம்ம அதெல்லாம் மறுக்கல. பட் சூழல் இப்படி மாறுது இல்லையா? அதே மாதிரி இவர் வேலுமணி அவ்வளோ சீட்டையும் கோயம்புத்தூரில் ஜெயித்தவர் இன்னைக்கு கோட்டை விட்டுக்கிட்டு 3வது போயிட்டார. பட் எடப்பாடி ஐயா நிற்கிறார். அவர் தோத்தாலும் நான் தோல்வியை மட்டும் சொல்ல மாட்டேன். சேலத்தில் 38% எடுத்துட்டாருன்னா அவர் பெரியவர் தான். இது எடப்பாடியில் 50,000 ஓட்டு பாமக இல்லாமலே ஜெயித்துட்டாருன்னா பெரிய ஆர்கனைசர் தான். இப்போ செந்தில் பாலாஜி நம்பர் 1ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எப்படி அந்த நம்பர் 1 ஸ்டேட்டஸ் செந்தில் பாலாஜி கொடுக்குறோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருந்து பல அமைச்சர்களை களத்துக்குள்ளே நிறுத்தியும் அரவக்குறிச்சியில் அவர் ரெட்டலையில் எடுத்ததோட உதயசூரியனில் எடுத்துட்டாரு. ரெட்டலைக்கு வேல்யூவை முதல்ல அடித்து காட்டினது செந்தில் பாலாஜிங்க முறையில். நான் செந்தில் பாலாஜி அதில் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு கூட ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணிடணும்னு ஒரு பெரிய இது டெல்லி லாபி ஓடுது. பிரமாஸ்திரமாக ரெட்டையரை ஃப்ரீஸை எடுக்கணும், அதிமுக உடைக்கணும், தெற்கை மேற்கை உள்ள அதிமுக காரங்களை நம்ம வசூலில் கொண்டு வரணும்னு தான் டெல்லி லாபி பண்ணுறாங்க. பட் நான் ரெட்டையில ஃப்ரீஸில் தோத்துட்டேன் ஏற்கனவேங்கிறனால தோத்த இடத்துல மீண்டும் போர் புரியலை. அது அவங்க பாடு, அவங்க எப்படியும் பண்ணிட்டு போகிறாங்கன்னு நான் அதுக்குள்ளே போகலை. ரெட்டலையில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை தான் நான் ஹைலைட் பண்ணி என்னுடைய அரசியலை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். தர்ம நியாயப்படி உண்மையை நான் வெளிப்படுத்தி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த களத்துக்குள்ள 22% ஜெனரல் எலெக்ஷனில் வந்த அதிமுக சீமான் 6.3 8.3 2% வைத்திருக்காரு. அவர் காசு கொடுத்துருக்க மாட்டார், நமக்கு தெரியும். ஆற்றல் அரசு மணி பேக்குன்னாங்க. அப்போ இவங்க கொஞ்சம் காசு கொடுத்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் இடைத்தேர்தலில் ஒரு 6% வாக்கை இந்த செந்தில் பாலாஜி டீம் ஸ்கெட்சு போட்டு யார் யாரெல்லாம் அதிமுக வாக்களித்தாங்கன்னு பார்த்து அதை உதயசூரியன் பக்கம் எடுத்துட்டாருன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்னைக்கு செங்கோட்டை அண்ணன் இது திண்டுக்கல் மாதிரின்னு அண்ணன் சொன்னார். அப்போ செங்கோட்டை அண்ணன் ரொம்ப வேண்டியவர். சசிகலா அம்மையாருக்கு எதிராக செங்கோட்டை அண்ணன் ஒரு லீடராக வரணும்னு நினச்சாரு. எப்பா கொங்கு வேளாளர் கமிட்டியை சேர்ந்த செங்கோட்டை அண்ணன் தான் சசிகலா அடிச்சுட்டு சீஃப் மினிஸ்டர் வரணும்னு உழைச்சவன்பா. சும்மா எதுக்கும் ஜாதியை பேசாதீங்க. செங்கோட்டை அண்ணன் நான் கட்சியை உடைக்க விரும்பல வைக்கலன்னு சொல்லி அது கட்சிக்காரர்கிட்ட கட்சி கட்டுப்பாடோட நின்றுட்டார். அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்போது திண்டுக்கல் மாறினார். அப்போ எவ்வளோ பெரிய ஃபோக்கஸை கொடுத்து தோற்று போயிட்டாங்க. ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்லேயும் இப்போ கீழே. அப்போ 22% வச்சுக்கிட்டு மீண்டும் எப்படி நீங்கள் போஸ்டர் கொடுப்பீங்க? அதிமுக தோணை எப்படி நிற்க மாட்டான். அப்போ டெபாசிட் இழக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக பிரகாசமாக இருக்குது. ஸோ எடப்பாடி எடுத்தது புத்திசாலித்தனமான முடிவு, மிக புத்திசாலித்தனமான முடிவு. கண்டஸ்ட் பண்ணாமல் ஒதுங்கிறது நஷ்டம்தான். ஜெனரல் எலெக்ஷன் வரும்போது கண்டஸ்ட் பண்ணாமல் ஒதுங்கக்கூடாது. விக்கிரவாண்டியிலே 10.5 விஷயத்தில் டாக்டர் ஐயா களத்துக்குள்ளே இறங்கி டைரெக்டாக 10.5 வேணும்னு சொல்லும்போது நாம் தமிழர் சீமான் தான் ஜாதிவாரி கணக்கெடுத்து தான் கொடுக்கணும், எண்ணி கொடு, அளந்து கொடுன்னு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கருத்தை அவர் முன் வச்சார்.
எடப்பாடி பழனிசாமி எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் 10 பிள்ளைஞ்சு கொடுத்தவர்னால என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் 35% வாக்கெடுத்த விக்கிரவாண்டி செக்மெண்ட்டை அவர் தவிர்க்கிறாரு. அப்படி தவிர்த்தவர் 22% வாக்கெடுத்த ஈரோடு கிழக்க வந்து கண்டஸ்ட் பண்ணாருன்னா கண்டிப்பாக டெபாசிட் போயிடும்னு புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக புத்திசாலித்தனமாக ஒதுங்கிக்கிட்டாரு. 1000 கருத்துக்கள் 1000 வியாக்கியானங்கள் சொல்லுவாங்க. முழுக்க அவர் விலகுனது டெபாசிட் இழந்துரும்னு தான். என்னோட ஒரு 10 நாள் வீடியோக்களை எடுத்து பாருங்கள், இதுதான் காரணங்கிறத நான் பேசியிருப்பேன். அதே வேளையில் ஆளுங்கட்சி ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துவாங்களா இடைத்தேர்தலில் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. எல்லா ஆளுங்கட்சியும் செய்கிறது தான். அதுவும் திமுக அதை பயன்படுத்த தான் செய்தாங்க. விக்கிரவாண்டியில் பயன்படுத்தினாங்க, ஈரோடு கிழக்கில் பயன்படுத்தினாங்க, இங்கேயும் பயன்படுத்த தான் செய்வாங்க. அதற்காக நான் இடைத்தேர்தலை விட்டு நான் விலகிறேன்னு சொன்னால் அப்போ நீங்கள் பொது தேர்தலில் இடைத்தேர்தல் எடுத்த ஓட்டோட 3% குறைஞ்சிருக்கீங்களே, அப்போ 26 பொது தேர்தலையும் புறக்கணிச்சிட்டு போயிருவீங்களா? கேள்வி எழுது இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் புறக்கணிப்புங்கிறது உங்களுக்கு அங்கே வாக்கு சதவீதம் குறைவு. சீமான் 2% வாக்கு உயர்ந்திருக்கிறாரு. உங்களுக்கு நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டில் இழந்த ஓட்டு திரும்ப வரல. மிதுன் பழனிசாமி ஐயாவுக்கும் சொல்லிக்கிறேன், எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க, உண்மையை சொல்கிறத என்கிட்ட இருந்து யாரும் பறிச்சிட முடியாது, தடுத்துட முடியாது. அம்பேத்கர் சொல்கிறார், ஜஸ்டிஸ் இஸ் ஆன் அவர் சைட், we need not blink at any point of time, certainly we win the war. நான் சமநீதிக்காக தான் எடப்பாடி பழனிசாமி விட்டு வெளியேறிய பிரஜாதி வாக்குகள் மீண்டும் அவருக்கு வரலங்கிறத ஆணித்தரமாக அந்த சமூகங்களுக்கு புரிய முடியாதா சொல்கிறேன். அந்த சமூகங்கள் என்கிட்ட கான்டாக்டில் தான் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு எதிராக வழக்கு தொடுத்தது வந்து அவங்களுக்கு, இது உங்களுக்கு எதிராக தொடுத்த வழக்கு இல்லை, எங்கள் சமூகத்துக்காக நீங்கள் பேசுகிறதுனால நீங்கள் அடையக்கூடிய கஷ்டம் மகிழ்ச்சி என்பது போராட்டம், அது நம்ம போராடுவோம், தேட்ஸ் டிஃபரெண்ட். அவங்கெல்லாம் நம்ம கூட இருக்காங்க, அவங்களும் கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க. 2026 அவங்க பங்களிப்பும் தமிழக அரசியல் களத்துக்குள்ளே இருக்கும், நம்ம விட்டுட்டு போக மாட்டாங்கிறதும் 100% உண்மை. எனிவே இந்த அரசியல் களத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி விலகியது புத்திசாலித்தனமான முடிவு. விலகினது தவறுங்கிறது தான் பிரியன் போன்ற சகோதரர்கள் சொல்கிறாங்க. எஸ், தவறு தான். உள்ளே வந்து டெபாசிட் இழந்தால் அதோட மோசமாக போயிடும். ஸோ டெபாசிட் இழப்பை தவிர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் புத்திசாலித்தனமான முடிவு, யதார்த்த அரசியல் தெரிஞ்ச ஐயா அவர்கள் இந்த முடிவை எடுத்துட்டாரு. இதற்கிடையில் அவர் என்ன பார்த்துருப்பாரு, ஒரு 50-100 கோடி ரூபா டெபாசிட் வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டு செலவழிக்கணும். அதை ஒரு 4-5 தொகுதியில் பொது தேர்தலில் செலவழிச்சிட்டு போயிடலாங்கிற அந்த பிஸ்னஸ் கணக்கும் அவர் போடுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட அந்த வாக்கு வங்கி அடி வாங்கின சூழ்நிலையில் அவர் வந்து இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அது 100% உண்மை. சார், நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க சார். இந்த ஈரோடு இடைத்தேர்தலை ஒட்டி நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார்.